12ஆம் தேதி தான் கரூர், டிசம்பர் 12. அதுக்கு முன்னாடியே ஷிப் பண்ணுறாங்கன்னா இது ஏன் நடக்குது, எதுக்காக பண்ணணும், இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் வட சென்னை தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணீங்க, அங்கே எல்லா இதுவும் நடந்துருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி சார் இந்த இடத்த ஆய்வு பண்ணுங்க. யார் சார் இந்த இடத்த ஆய்வு பண்ண யாரு, பர்மிஷன் கேட்டது யாரு, லெட்டர் கொடுத்தது யாரு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டு இன்னைக்கு மாநில செயலர் எங்க இருக்காரு? இது எல்லாத்துக்கும் இப்ப பொறுப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்னு எல்லாரும் சொல்ல வைக்கிறாங்கல்ல. அப்படி கிடையவே கிடையாது சார். அதை நான் பகிரங்கமா ஒத்துக்க மாட்டேன். தலைவர் மேல எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நான் தலைவருடைய ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல, இருக்கிற ஃபேக்டை சொல்றேன். இப்ப பாலாஜிக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கூடாது சார். பாலாஜிக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொன்ன நான் ஏத்துக்கணும். இல்ல பாலாஜி இந்த இடத்துல இப்படி ஆகும், இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுதான் இவரே சொல்றாரு சார், டிஎஸ்பியே சொல்றாரு. நான் சொல்றது எதையுமே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு விஜயானந்தன். சொல்லணும். இப்ப கடைசியில நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவர் தான் என்னுடைய பிராண்டுன்றீங்க. இப்ப பிராண்ட் அழிக்கிறதா உங்க வேலையா? ஆனந்த் விஜய் சொல்றது எதையும் கேட்கறது இல்லையா? ஏன்னா அவருக்கு போய் சொல்லணும்ல, இவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இந்த இடம் இருக்கு, நம்ம வரக்கூடிய தொண்டர்கள் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு அப்ப முறையா பேசுறதே இல்லையா அவர்கிட்ட எந்த தகவலையும்? அவரு சொன்னா கூட சார், இவருக்கு எடுத்து சொல்லணும்ல, விஜய் சாருக்கு இவர் எடுத்து சொல்லணும்ல. யாரை நம்புறாரு அவரு உங்களை நம்புறாரு, மக்கள் விஜய் சார் நம்புறாங்க. நீங்க சொல்றதுக்கு என்னன்னு தான் நான் கேட்கிறேன். எல்லாமே நான் தான் அப்படின்றீங்கல்ல, அப்ப நீங்க சொல்லணும்ல.